இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜ்ஜு புலாவ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இந்த பாசுமதி ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த புலாவ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி குக்கரில் வைக்காமல் சாதாரண ஒரு பாத்திரத்துலேயே சிம்பிளாக செஞ்சு காமிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம், அதிகமான மசாலாக்கள் எதுவுமே தேவையில்லை. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு அருமையான ரெசிபி. இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு புலாவ் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சிம்பிள் வெஜ் புலாவுக்கு ஒரு பேசன் எடுத்துட்டு 1 கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நம்ம தண்ணியில் ஊற போடலாம். அடுத்தது ஒரு அகலமான கெட்டியான பேன் எடுத்துப்போம். குக்கரில் செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரு வானலோ ஒரு அகலமான பாத்திரத்தில் செய்யலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், அதாவது நம்ம ஏதாவது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துப்போம் இல்லையா, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வேணாம், நான் ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன். தாளிதம்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு சுருள் பட்டை கொஞ்சமாக, 4 ஏலக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. இதை தாளிதம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா. இதை நல்லா வதக்கிக்கணும். அந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக உங்களுக்கு ஒரு ஷைனிங் வந்தாலே போகிறோம். இந்த டைமில் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பட்டாணி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்வீட் கார்ன் கூட எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வேணும்னா கூட தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் இதை வதக்கிக்கலாம் நம்ம. இந்த வெஜ்ஜு புலாவ் ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இப்போ எந்த கப்பால் நம்ம ரைஸ் அளந்தோமோ அந்த கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்பயே நம்ம சின்ன ஸ்பூனு, நான் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப குட்டி ஸ்பூன், அதால் ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். கரம் மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறம் அதே ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட அதை குறைச்சிக்கலாம். ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாசுமதி ரைஸில் தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ரைஸ் முழுக்க சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடக்கூடாது. இதை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கிளறவும் கூடாது, அப்படியே கொதிக்கணும். நம்ம இந்த சமயத்துலாம் கிளறப்ப தான் உங்களுக்கு ஊற வச்ச அரிசிங்கிறப்ப நம்ம கரண்டியால் கிளறுனா அப்படியே உங்களுக்கு உடஞ்சி போயிடும். நல்லா ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி நீளமாக உங்களுக்கு ரைஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் பக்கத்துலேயே இருந்து கொதிக்க விடணும். நல்லா அந்த ரைஸ் வெந்துட்டு உங்களுக்கு அப்படியே மேலே வரும். அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பாருங்கள். வீடியோவை நான் நிறுத்தாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கண்டினியூஸாக. இப்போ பார்த்தீங்களா, அப்படியே வெந்துண்டு ரைஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக மேலே வருது பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம ஒரே ஒரு தடவை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் பண்ணிடணும். ரைஸ் போட்டு கொதிக்கிற வரைக்கும் அடுப்பு ஃபாஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வாட்டருடைய பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். கீழே தண்ணி இருக்குது, இன்னும் சாதம் வேகலை, அதனால் அடியும் பிடிக்காது ஸ்லோவில் வச்சுருக்கிறதுனால. இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ லேசாக நான் கொஞ்சம் ரைஸ் எடுத்து கையால் அப்படி உடச்சி பார்க்குறேன். நல்லா உங்களுக்கு அந்த பசத்தன்மையோட உடையணும். இப்போ நறுக்கு நறுக்குன்னு இருக்குது. அதே போல் செக் பண்ணுங்கள் வாட்டர் இருக்கா அப்படின்னு. அப்படி வாட்டர் இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். எடுத்து ஒரு 1/4 டம்ளர் அப்படிங்கிற மாதிரி ஊற்றிடக்கூடாது, குழஞ்சி போயிடும் ரைஸு. லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அந்த மாதிரி தண்ணியிலே இது இன்னும் வேகணும். இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நல்லா தண்ணியும் உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்துருக்கு, கீழே தண்ணி கிடையாது. அதே சமயத்தில் அரிசியை இப்படி வெந்திருக்கான்னு உடச்சி பார்த்தா அந்த பசத்தன்மையோட 2ஆக உடையுது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் இப்போ ரெடியாக எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணலாம். சிம்பிள் வெஜ்ஜு புலாவ் ரெடி. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தக்காளி பட்டாணி குருமா, அதுவும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செஞ்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத போடுறேன். அந்த ரைஸ் பார்த்தீங்களா, பொலன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் பட்டாணிக்கு பதிலாக நான் ஸ்வீட் கார்ன் வச்சு இதே மாதிரி சிம்பிள் வெஜ்ஜு புலாவ் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி செஞ்சுருக்கேன். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் விவர்ஸ். ஒரு சிம்பிளாக ஒரு வெஜ்ஜு
புலாவ் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.